குரங்கு தலைவன் தான் கேட்டேன்னு சுருக்க சொல்கிறேன். இன்றைக்கி கேட்டில் நம்ம ஜெம்ஸ்ன்னு சொல்லிட்டு இதுலேருந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் டூல்ஸுக்கு போய்க்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஆடு வருது. இப்போ நீங்கள் போனீங்கன்னா இங்கே நிறைய இது இருக்கும். இதில் ஜெம்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஜெம்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய தான் காமிப்பாங்க. ஸோ அதில் நான் இந்த ஹாலோவீன் நைட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது உங்களுக்கு அன்லாக் அன்லிமிட்டெட் ஃபீச்சர்ஸ் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆக்சுவலி இந்த ஃபீச்சரை நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா நீங்கள் 1 இல்லாட்டி 2 ஆடை பார்க்க சொல்லுவாங்க. அதுவும் ஒரு டைம் லிமிட் இருக்கும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த ஆடை கேன்சல் பண்ணிக்க கேன்சல் பண்ண விட மாட்டாங்க. நான் இப்போ இந்த ஆடை பார்க்க ஆரம்பிச்சேன். கைஸ் நான் இப்போ இதை சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் மறுபடியும் இந்த ஹாலோவீன் நைட்டை கிளிக் பண்ணேன்னு வைங்க வச்சுக்கோங்களேன். ரைட் வந்துருச்சா? உடனே என்கிட்ட இருக்க டூல்ஸ்லாம் இந்த மாதிரி மாறிடும். இதில் பிக்சர்லேயும் காமிப்பாங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சிலதுக்கு உங்களுக்கு தேவையில்ல நினைக்கிறேன். இல்லை எல்லாத்துக்கும் நீங்கள் ஆடு கன்ஃபார்ம் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஆனால் சிலது இந்த சைடு அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது, அதுக்கப்புறம் ஆரஞ்சு நமக்கு எப்போவுமே ஆரஞ்சில் தான் கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் லவ் இஸ் லவ் இந்த மாதிரி சிலது மட்டும் உங்களுக்கு இது காசில் இருக்காது. நீங்கள் சும்மாவே அதை ஏற்றிக்கலாம். இந்த சைடில் க்ரௌண்ட் போட்டிருக்கிறது மட்டும்தான் காசு இருக்கும். நீங்கள் அதையும் அப்படியே ஏற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆடு குத்து கூட ஏற்றுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் இன்னும் கொஞ்சம் இருக்குது. இல்லை நான் இந்த ஏஐல் இது போயிட்டு ஏதாச்சும் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதாண்டி கிளிக் பண்ணுறேன். ரெடியூஸ் நாய்ஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் இவ்வளவு காமிப்பாங்க. ஏன்னா இது மட்டும் உங்களால் ஃப்ரீயாக எடுக்க முடியாது. ஏன்னா அது விஐபிக்கானது. அப்படி இருந்து உங்களுக்கு ஃப்ரீயாக எடுக்கணும். நம்ம வீடியோவில் ஒரு ஆட்ஸ்லேயே கொடுக்க ஆரம்பிச்சிடுவான். ஸோ அப்படி நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லாட்டி ஒரு ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. அப்போவே நீங்கள் உங்களோட எல்லா வீடியோவே இது பண்ணிடலாம். எடிட் ஃபோட்டோ எடிட்டில் எல்லாமே இருக்குது. இங்கே எதை வேணாலும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா கீழே இந்த ஸ்டோர்ஸில் நான் வச்சுருந்ததும் மாறி இருக்கும். செட்டிங்ஸு. அப்போ டூல்ஸுங்கிறது என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டூல்ஸில் நீங்கள் இந்த ஆடியோ ரெக்கார்டர் அந்த மாதிரி வேணால் பார்த்துக்க முடியும். மற்றபடி வேறு எதுவுமே பார்க்க முடியாது. உங்களுக்கு இதுலேயும் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. விஐபி ரீஸ்டோர் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் ரீஸ்டார்ட் ஆகிடும். கீப் ரெக்கார்டிங் தென் ஸ்க்ரீன் இஸ் ஆஃப். அதாவது ஸ்க்ரீன் ஆஃப் ஆனாலும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஷேக்ஸ் ஃபோன் டு ரெக்கார்டிங் ஆஃப். ஃபோனை நீங்கள் ஷேக் பண்ணிங்கனாலே ஆஃப் ஆகிடும். ஹிட் விண்டோ ஆஃப்டர் டேக்கிங் ஸ்க்ரீன்ஷாட். விண்டோ இது அந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா? அதில் நம்ம ஃபோட்டோ எடுக்கும்போது ஹைட் ஆகிடும். ஹைடு ரெக்கார்டிங் சேவ் விண்டோ. அதாவது நான் சைடில் எதை வச்சு ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஹைடு த ரெக்கார்டு விண்டோ டர்ரிங் இது அது என்ன ரெக்கார்டிங். இது உங்களுக்கு யூஸ் ஆகினா மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. எனக்கெல்லாம் யூஸ் ஆகாதுப்பா. ஸோ டச் இதுவும் எனக்கு யூஸ் ஆகாது. நான் இங்கே இருக்கிறத மட்டும்தான் யூஸில் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த ஃப்ளோட்டிங் பால் அப்படின்னு சொல்லி ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் வந்துடுங்க. இல்லாட்டி நீங்கள் அதை ஆனில் வச்சுக்காட்டி நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாகவும் ப்ரஷ்ஷு கேமரா ஸ்க்ரீன்ஷாட்டு இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஆப்ஷன்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. வால்யூம்லாம் இருக்குது. இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிக்கலாம். அதே மாதிரி ஆடியோ ரெக்கார்டிங்கில் போயிட்டு மைக்ரோஃபோன் இருக்கிறத நீங்கள் மாட்டிக்கலாம். இப்போ நான் வீடியோ ரெக்கார்டிங்கில் இருக்கனால என்னால் மாட்ட முடியல. மியூட்டில் நீங்கள் போட்டுக்கலாம். இது 2 தான் ஏஐயில் வச்சுருக்கேன். எதுக்கு ஏஐ இமேஜ். சரி ஆமாங்க, இது ஏஐ இமேஜ் தாங்கிறான். வாங்கடா எப்படிக்கா ஏஐ இமேஜ். சரி
தேவையில்ல. ஆக்சுவலி இது வந்து நான் முன்னாடி விளாண்ட ஒரு சர்வரோடது, சரி ஹார்ட்கோரோடது. ஏன்னா அந்த ஹார்ட்கோரில் தான் நான் செத்தனா உங்ககிட்ட சொன்னேன். அந்த ஹார்ட்கோர் தான் அது. மாப் ஸ்பானர் கட்டிட்டு மேலேருந்து கிளன்ச் பண்ணுறேன்னு சொல்லி செத்துட்டேன். பார்த்தீங்கன்னா எனக்கு மேலேயும் அது வந்து மாறி இருக்கும். மேலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பான். நாம் இப்போ வந்து ஹார்ட்கோர் தான் பார்க்க போகிறோம். பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.